ஹாய் டியூட்ஸ், இன்றைக்கி 1 kg ரசமலாய் கேக் ஆர்டர் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு பேஸ் ஸ்பாஞ்ச் ரசமலாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம விப்பின் க்ரீமும் பீட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு லேயருக்கும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திடீர்னு எங்கள் வீட்டில் வர வந்துட்டு என்னடி பண்ணுறேன், என்ன ஷேப்டி இது கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன், என்னையும் கன்ஃபியூஸ் பண்ண வந்துட்டிங்களா, இதுக்கு ஜெனிலாம் அசர மாட்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க, நானே பண்ணுறேன், பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன், அதுதானே உங்களுக்கு வேணும்னு சொல்லி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம விப்பின் க்ரீமும் பீட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பீட் பண்ணி வச்ச விப்பின் க்ரீமை நம்ம க்ரம் கோட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு க்ரம் கோட் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம மெயின் கோட்டுக்கான ரசமலாய் விப்பின் க்ரீம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரசமலாய் விப்பின் க்ரீமை போட்டு நம்ம ஐசிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐசிங் நல்லா நீட்டாக ப்ளெயினாக கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து டிசைன் டோட்டலி உங்கள் சாய்ஸ் சொன்னனால நான் டிசைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம சாய்ஸ்ன்னு சொன்னால் சும்மாவாக இருப்போம், நல்லா அழகாக நீட்டாக பண்ணிவிட்டு மேலே ரசமலாயும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கணும்னு தூவிட்டு கஸ்டமர் வந்து வேர்டிங்ஸ் வேணான்னு சொன்னதுனால டாப்பர் வச்சிட்டோம். ஸோ இதான் நம்ம கேக்கோட ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கும் இதே மாதிரி வேணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். பாய்.